தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் விசுவாசத்தை கண்டு வியாதிகளையும் போராட்டங்களையும் நீக்கி உன்னை பூரணமாக குணமாக்குவேன். மத்தேயு 9:22. இயேசு திரும்பி, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பல வருடங்களாக தீராத போராட்டங்களாலும் வியாதிகளாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு எந்த மனிதர்களாலும் உதவி கிடைக்காமல் இன்று நீங்கள் மிகவும் மனமுடைந்து கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தின் அளவை கண்டு உங்களை முழுமையாக குணமாக்கப் போவதாக வாக்கு கொடுக்கிறார். அன்று 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ முழு விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவள் அற்புதமாக பூரண சுகம் பெற்றாள் அல்லவா? மார்க் 9:23 வாசிப்பது போல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து உறுதியாக நமக்கு வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள், நோய்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலும் அவர் வல்லமையின் மீதும் உள்ள உங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்துங்கள். அப்போது அவர் அதை கனப்படுத்தி உங்கள் நோய்களையும் வேதனைகளையும் முற்றிலுமாக நீக்குவார். கர்த்தர் தாமே உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்கள் வியாதிகளையும் போராட்டங்களையும் நீக்கி உங்களை பூரணமாக குணமாக்குவாராக. ஆமீன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கனப்படுத்துபவரே, மீது உள்ள என் விசுவாசம் பூரணப்படவும் அதனால் என் வியாதிகளும் போராட்டங்களும் நீங்கி குணமடைய எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.